அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆனனால அந்த கார்ல இருந்த பிரவீன் வந்து அன்கான்சியஸ் ஆயிட்டான். ஸோ இருள் வேற சூட ஆரம்பிக்குது. மெதுவா சீட் பெல்ட்டை கழட்டிட்டு கார்ல இருந்து வெளியே 2 பேர் வராங்க. வித்யாவும் காளியும் அசையாம நிக்கிறாங்க. இவனை பார்த்துட்டு அதாவது கை காட்டுறாங்க அசையாத அப்படின்னு. இவங்க 2 பேரும் பக்கத்துலயும் நடந்து வராங்க. இப்பதான் இவங்களை சுத்தி கணக்கே இல்லாம ஜாம்பிஸ் நிக்குது. என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்படியே நடந்து வரும்போது ரோட்ல உடஞ்சு கிடக்கிற கிளாஸ் மேல கால் வைக்கிறான். அந்த பக்கத்துல இருந்த அந்த ஜாம்பி டக்குன்னு திரும்பி பார்க்குது. மெதுவா அந்த சவுண்ட் கேட்ட இடத்தை நோக்கி எல்லா ஜாம்பிஸுமே வந்து நிறைய கூட்டமா ஓடி வர்றாங்க. அப்போ காருக்குள்ள கிடந்த பிரவீன் மயக்கத்துல இருந்து எந்திரிக்க ஆரம்பிக்கும் போது அவனை நோக்கி வந்து ஒரு ஜாம்பி வந்துட்டே இருக்கு. இவன் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறான். ஒரு ஜாம்பி வந்து இன்னொரு ஜாம்பியை கடிக்குது. அப்பதான் தெரியுது இவங்க கார்ல வந்து இன்னொரு டாக்டர் வந்தார்ல, அவன் வந்து ஜாம்பியா மாறிட்டான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஜாம்பிக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. பிரவீன் வந்து இவங்க 3 பேரையும் நோக்கி பின்னாடி வேகமா ஓடிட்டு வந்துட்டு இருக்கான். அப்பதான் வந்து இவங்களை நோக்கி இன்னொரு ஜாம்பி வருது. அந்த ஜாம்பி வந்து நம்ம காளி வந்து நெத்தி பொட்டுலயே சுடுறாரு. அந்த இடத்துல செத்து போகுது. காளி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா சூட் பண்ணிட்டோம்னு சிரிச்சிட்டு இருக்கான். அப்பதான் அந்த ரோட்ல 1000க்கும் மேற்பட்ட ஜாம்பி வந்து இவங்க சுட்ட சவுண்டை கேட்டு ஓடி வர ஆரம்பிக்குது. இவங்க 4 பேருமே வேகமா ஓடி போயிட்டே இருக்கும்போது அந்த ரோட்டு பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. வேகமா அதுக்குள்ள போய் பூட்டிடுறாங்க. அது வெறும் போலீஸ் ஸ்டேஷனே கிடையாதுங்க. அதுதான் இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன். அதுல வந்து அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்குள்ள வந்து ஒரு ஆயுத கிடங்கே இருக்கு அப்படின்னு காளி வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்குள்ள போய் பார்த்தாதான் நிறைய சேஃப்டி மெட்டீரியல்ஸ், கன்ஸ், புல்லட், பாம் எல்லாமே இருக்குது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் எல்லாருமே அந்த லைஃப் ஜாக்கெட், அந்த கன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. காளி வந்து மாடிக்கு போய் ஜன்னல் வழியா என்ன நிலவரம் அப்படின்னு பாக்குறான். அப்பதான் தூரத்துல வந்து அந்த மிஷன் ஹாஸ்பிட்டல் தெரிய வருது. இங்கிருந்து வந்து 700 800 மீட்டர்ல தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு எல்லாத்திட்டையும் சொல்றான். ஆனாலுமே இவங்க எல்லாருமே வந்து பயத்துல வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல பார்த்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஏக்கத்தோட. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரொம்பவே சவுண்ட் கேட்குது. என்னன்னு எட்டி பார்க்கும்போது அந்த மெட்டல் டோரை உடைச்சிட்டு எல்லா ஜாம்பிஸும் பயங்கர கூட்டமா உள்ள வருது. எல்லா ஜன்னலை ஓபன் பண்ணி குதிக்கலான்னு பாக்குறாங்க. கீழே வந்து ஒரு 4 வந்து ஜாம்பிஸ் இருக்கு. கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு எல்லாருமே வந்து கீழே ஜம்ப் பண்றாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ரோடு. இதுல இருந்து நமக்கு கிளைமேக்ஸ் வந்து இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இருக்கிறது வந்து வெறும் 4 பேர் தான். அந்த காளி, வித்யா, ரேணு, அதுக்கப்புறம் அந்த மாப்பிள டாக்டர் வந்து பிரவீன். இப்ப 4 பேருமே அவங்க கையில வந்து ஒரு பிஸ்டலோட மெதுவா முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. கண்ணுக்கு நேரா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் தெரியுது. கையில வந்து கன்னோட அதுக்கப்புறம் பயத்தோடையும் மெதுவா ஹாஸ்பிட்டலுக்கு நெருங்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு 4 ஜாம்பி வந்து துரத்திட்டு வருது. கையில வச்சிருந்த பாம்பை தூக்கி போடுறான் காளி. அங்க அந்த 4 ஜாம்பியுமே வெடிக்குது, பீஸா போகுது. இதை பார்த்துட்டு வந்து காளி ரொம்பவே சந்தோஷம் படுறான். இந்த டெர்மினேட்டர் படத்துல வந்து அண்ணன் அர்னால்டு வந்து தூக்கி போட்டு வெடிப்பார்ல, அதே மாதிரி நானும் வெடிச்சிட்டேன்ல அப்படின்னு போட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இப்பதான் அவங்க 4 பேருக்கும் ரைட் சைட்ல இருந்து ஒரு பெரிய உருவம் வந்து எட்டி பார்க்குது. ஒரு யானை சைஸ் இருக்கு. ஆனா 5 காலோட வருது. முகத்தை பார்த்தாலே வந்து அந்த ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது. சார்பான கை, உடம்புல கொலகொலன்னு ஒரு மாதிரி கருப்பு சிவப்பு மாதிரி. அப்பதான் தெரியுது இவங்களுக்கு என்னன்னா அந்த ஜாம்பிஸ்லாம் வந்து வெடிச்சு செதறிச்சுல, அதோட கை கால் வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த ஜாம்பிஸ் வந்து தின்னு அது அப்படியே உறிஞ்சு இதோட உருவம் வந்து இன்னுமே பெருசாகுது. அப்பதான் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க அந்த ஜாம்பிஸ் வந்து நியூ அப்டேட் ஆகுது அப்படின்னு. பயத்திலேயே எல்லாருமே அப்படியே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேகமா ஒரு உருவம் வரும், ஓடி வர சவுண்ட் கேக்குது. பயத்திலே திரும்புறாங்க. இவன் தலைய தாண்டி குதிக்குது. இப்பதான் மெதுவா அவனுடைய ஃபேஸ் தெரியுது. இது நம்ம கார்த்திக் ஜெயம் ரவி தாங்க. ஜம்ப் பண்ணி முன்னாடி வந்து நிற்கும் போதுதான் வேணும்னே நோட் பண்றாங்க. இவன் ஹைலைட்டா இருக்கான். கொஞ்சம் கை கால் எல்லாம் ரொம்பவே பெருசா இருக்கு. இவன் அப்பா இருந்து ஓடி வந்ததை வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்தா இருக்கான். நான் இருக்கிறது நோட் பண்ணி கார்த்திக் சொல்றான். அவன் வாய்ஸ்ல என்னமோ ஒரு வந்து 3 பேர் பேசுற மாதிரி கேக்குது. கார்த்திக் பேசுறது எனக்கு வந்து கிளியரா பார்க்க முடியல. ஆனா சுத்தி எல்லாம் என்ன நடக்குது என்னால தீர உணர முடியுது. அதுவே ஒரு சேப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றான். இன்னுமே எனக்கு வந்து உங்களை வந்து பார்த்தா கடிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாப்பிள டாக்டர் வந்து சைடு வழியா தப்பிச்சு விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த 100கணக்கான ஜாம்பிஸ் வந்து இவங்களை நோக்கி ஓடி வருது. அதை கவனிக்காம இவன் அவங்கள பார்த்துக்கிட்டே பின்னாடி போயிட்டு இருந்தான். அவனை கடிக்க ஆரம்பிச்சு அதை பார்த்து கார்த்திக் வேகமா போய் ரேணுகாவை அடிக்க வந்த ஜாமியை எட்டி மிதிப்பான். அதோட நெஞ்சுக்குள்ளேயே அவன் அப்படியே கையை வச்சு குத்துவான். முதுகு வழியா கை வந்துடும். இதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே இவனுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த் வந்துருச்சு, இவனை இங்கேயே விட்டுட்டு போகலாம் தைரியமா அப்படின்ட்டு எல்லாருமே லேபை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி ஓடுறதுக்கு எல்லா வழியும் கார்த்தி வந்து வழியை வந்து உருவாக்குறான். ஜாம்பி எல்லாமே அடிச்சு தலையும் கை கால தனியா பிச்சு வீசுறான். இவங்களும் வந்து அந்த ஜாம்பிஸை சுட்டுக்கிட்டே முன்னாடி வேகமா ஓடுறாங்க அந்த லேபுக்கு. அதுக்கப்புறம் அந்த பெரிய உருவம் வருது. இவங்க எப்படியோ அந்த லேபுக்குள்ள கூட்டிட்டு போய் விட்டுட்டாங்க கார்த்தி. இவங்க 3 பேருமே உள்ள போயிட்டாங்க. வேணுவும் திவ்யாவும். அதுக்கப்புறம் அந்த மருந்து வந்து வேலைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வித்யாவோட அந்த பிளேட், அந்த ரெட் பிளேட்ஸை எடுத்து அந்த ஆன்டி டோஸை வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது எல்லாமே காளி வந்து வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கான். அங்கதான் பெரிய உருவம் வந்து கார்த்தியோட சண்டை போட்டுட்டு இருக்கு. இவனும் மேல இருந்து அந்த பெரிய உருவத்தை சுட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா சுட்டு ஒண்ணுமே பிரயோஜனம் ஆகல. கார்த்தியும் ரொம்ப நேரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். டயர்ட் ஆகிட்டான். அவன் அசந்த நேரத்துல வந்து அந்த பெரிய உருவம் கார்த்தியோட காலை வந்து அட்டாக் பண்ணுது. அவன் வந்து
வழியில கத்துறான், ஒரு காலோட நின்றுட்டு இருக்கான். அப்பதான் அந்த பெரிய உருவம் வந்து பாடி பார்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்புறம் தான் இவங்களுக்கு இந்த லேபோட ஜன்னல் திறக்கிற சவுண்ட் கேக்குது. டக்குன்னு என்னன்னு திரும்பி பார்த்தா காளி வந்து அவன் கையில வச்சிருந்த 4 பாம்ஸை வெளியே தூக்கி வீசிட்டு வித்யாவை பார்த்துட்டு அவன் கஷ்டப்படுறது எனக்கு வந்து என்னால பார்க்க முடியல அப்படின்னு நேரா அந்த பெரிய உருவத்தோட வாய்க்குள்ள குதிச்சிடறான். அதோட வாய்க்குள்ள அந்த உருவம் வந்து அந்த பெரிய உருவம் வந்து நம்ம கார்த்தியை பிடிச்சி வச்சிருக்கோம். அந்த பாம்பு போட்டனே விட்டுரும். அப்ப கார்த்தியை பார்த்து காளி சொல்லுவான், மாப்பிள்ள தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கூடான்னு சொல்லி முடிப்பான். பாம் பிளாஸ்ட் ஆகி கார்த்தி ரொம்ப தொலைவுக்கு தூக்கி எறியப்படுவான். அந்த உருவம் வந்து ஒண்ணு சேர முடியாத அளவுக்கு சின்ன துண்டுகளா சிதறிடும். அப்ப மெதுவா கண் திறக்கிற மாதிரி தெரியும். அப்ப கார்த்தி வேகமா டக்குன்னு எழுந்திருச்சு அவன் புரிஞ்சுப்பான் காளி வந்து இறந்துட்டானு. நமக்கு வந்து அந்த ஆன்டிடோஸ் வந்து போட்டு நம்மளோட ஜாம்பியோட விஷத்தை சரி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லுவான். நான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இந்த வைரஸ் வந்து நான் உனக்குள்ள செலுத்தினேன். அது உனக்குள்ள பரவி அந்த ஜாம்பி வைரஸ் அழிச்சிருச்சு, பழைய மாதிரி ஆக்கிருச்சு. அந்த வைரஸை வெளியே உள்ள ஒரு ஜாம்பி மேல வீசினா அது ஏர் மூலமாகவும் வைரஸ் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் அந்த ஆன்டிடோஸை வந்து வைரஸ் எப்படி பரவுச்சோ அதே மாதிரி இந்த வைரஸும் பரவும் அப்படின்னு சொல்லுவான். அது செயல்பட்டு மக்கள் வந்து எல்லாருமே இந்த மக்களுக்குள்ள உடம்புல இருந்த ஜாம்பி வைரஸ் வந்து பரவாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லுவான். கார்த்தி வந்து இது ஓகேன்ட்டு கால் நொண்டிக்கிட்டே அப்படியே வந்து பில்டிங்கோட மாடிக்கு வந்து பார்ப்பான். ஒவ்வொரு வைரஸும் எதுவா அப்படியே வந்து குணமடைஞ்சு ஒவ்வொருத்தவங்களும் மனுஷரா மாறத பார்ப்பான். ஆனாலும் அவன் ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். இதோட இந்த வைரஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிறது. எல்லா இடத்துலயும் பட ஆரம்பிக்கும் போது ஒரு நாய் தான் கடிச்சு வைக்கிற காரணமா தான் இந்த நாயை வந்து காட்டுவாங்க. அந்த நாய் வந்து இந்த ஆன்டிடோஸை வந்து சொட்டு அதுவும் இந்த நாயும் வந்து சரியாகிரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த படத்தோட கதையை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சீக்கிரமாவே ஸ்டோரி கிரியேட் பண்ணி போடுறோம். நன்றி, வணக்கம்.